கணமொழி கணங்களின் விதிகளை சரிபார்த்தல் பயிற்சி. செட் தியரி, வெரிஃபை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்ஸ் எக்ஸசைஸ். 8வது வினா. A is a set of element y. Y equal to a plus 1 whole divided by 2. இங்கு a belongs to w மற்றும் a less than or equal to 5. B is a set of element y. Y equal to 2n minus 1 whole divided by 2. இங்கு n belongs to w மற்றும் n less than 5. C is a set of element minus 1, minus 1 by 2, 1, 3 by 2 மற்றும் 2. எனில் A difference B union C is equal to A difference B intersection A difference C என காட்டு. வினாவை புரிதல், மதிப்புகளை எழுதுதல், சூத்திரம் பயன்படுத்துதல், மதிப்பு காணல், விடை பகர்தல். இவ்வளவுதான் ப்ரொசீஜர். நாம செட் A செட் B கான ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். செட் A ல y இன் மதிப்பு a plus 1 by 2 கொடுத்துட்டாங்க. அந்த a முழு எண்ல இருக்கு. அதே நேரம் 5 அதற்கும் குறைவான எண்ணா இருக்கு. சோ a க்கு 0ல இருந்து 5 வரைக்கும் மதிப்புகள் போடலாம். a க்கு அந்த மதிப்புகளை பிரதியிட்டு செட் A வை கண்டுபிடிக்க போறோம். சோ A is a set of elements 1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2, 3. அடுத்தது B கான ரோஸ்டர் ஃபார்மை கண்டுபிடிக்க போறோம். y இன் மதிப்பு 2n minus 1 by 2. என்னோட மதிப்பு முழு எண்ணுக்குள்ள இருக்கு. அதே நேரம் 5க்கு குறைவானதா இருக்கு. என்னோட மதிப்பு 0ல இருந்து 4. இந்த மதிப்புகளை y இன் மதிப்புகள்ல பிரதியிடுங்க. So B is a set of element minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, 7 by 2. C ஆல்ரெடி ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் கொடுத்திருக்காங்க. இப்ப LHS ல என்ன இருக்கு? A difference B union C. RHS ல A difference B intersection A difference C. முதல்ல LHS கண்டுபிடிக்கணும். அப்ப பிராக்கெட்ல இருக்கிற B union C முதல்ல கண்டுபிடிக்கிறோம். B C இரண்டு கணங்களையும் எழுதி யூனியன் பண்றோம். முதல்ல பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளான -1 by 2, 3 by 2 ஒரு தடவை எழுதிட்டு மீதமுள்ள உறுப்புகள் 1 by 2, 5 by 2, 7 by 2, -1, 1, 2 இந்த உறுப்புகளை அப்படியே இணைத்தும் எழுதணும். LHS வேணும்னா A difference B union C கண்டுபிடிக்கணும். முதல்ல A, அடுத்தது B union C. ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை கேன்சல் பண்ணணும். முதல் கணத்துல என்ன மீதம் இருக்கோ அதுதான் டிஃபரன்ஸ். So A difference B union C is a set of elements 3. இத சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. RHS கண்டுபிடிக்கணும். அதுல ரெண்டு பிராக்கெட் இருக்கு. A difference B, A B ரெண்டையும் எழுதிக்கிறோம். பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 by 2, 3 by 2 மற்றும் 5 by 2 A ல ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீதம் இருக்கிறத நம்ம ஆன்சரா எழுதலாம். So A difference B is a set of elements 1, 2 மற்றும் 3. அதே மாதிரி A difference C. A முதல்ல, C அடுத்த இடத்துல. காமனா இருக்கிறத 1, 3 by 2, 2 A ல ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீதம் உள்ளத ஆன்சரா எழுதுறோம். A difference C is a set of elements 1 by 2, 5 by 2 மற்றும் 3. முழுமையான RHS வேணும்னா கண்டுபிடிச்ச A difference B யையும் A difference C யையும் இன்டர்செக்ட் பண்ணணும். So A difference B intersection A difference C இன்டர்செக்ஷன்னா பொதுவா இருக்கக்கூடிய உறுப்பை எழுதினா போதும். So A difference B intersection A difference C is a set of element 3. இத சமன்பாடு 2ன்னு எழுதிக்கோங்க. முதல் மற்றும் இரண்டாம் சமன்பாடுகளை ஒப்பிடுங்க. ஈக்குவலா இருக்கா? So LHS is equal to RHS என்பது சரிபார்க்கப்பட்டது. 9வது வினா. வெண்படங்களை பயன்படுத்தி A difference B intersection C equal to A difference B union A difference C ஐ சரிபார்க்க.
வினாவை புரிதல், வெண்படம் வரைதல், சரிபார்த்தல், விடை பகர்தல். இப்ப LHS வேணும். A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் C இருக்கு. A அப்படின்னா A மட்டும் ஷேட் பண்ணா போதும். B இன்டர்செக்ஷன் C னா B க்கும் C க்கும் பொதுவா இருக்கிறத ஷேட் பண்ணா போதும். ரெண்டையும் ஷேட் பண்ணியாச்சு. இப்ப A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் C னா A ல B இன்டர்செக்ஷன் C பார்ட்ட ரிமூவ் பண்ணணும். சோ மிச்சம் இருக்கிறது A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் C. இத படம் 1ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி RHS சைடு வாங்க. A டிஃபரன்ஸ் B அப்படின்னா A ல B ய ரிமூவ் பண்ணிட்டு மிச்சத்தை ஷேட் பண்ணுங்க. A டிஃபரன்ஸ் C அப்படின்னா A ல C ய ரிமூவ் பண்ணிட்டு மிச்சத்தை ஷேட் பண்ணுங்க. இப்ப A டிஃபரன்ஸ் B யையும் A டிஃபரன்ஸ் C யையும் யூனியன் பண்ணணும். இப்ப ரெண்டு படத்தையும் சேர்த்து ஷேட் பண்ணணும். எதெல்லாம் ஷேட் ஆயிருக்கோ அதெல்லாம் ஆன்சர். கடைசியா கண்டுபிடிச்சத படம் 2ன்னு வச்சுக்கோங்க. படம் 1ஐயும் படம் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவலா இருக்கா? சோ LHS equal to RHS. A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் C is equal to A difference B union A difference C என்பது சரிபார்க்கப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?